நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சனின்னா யார், ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது. சார் சனின்னா யார், கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க, இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே, அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும். என்ன காரணம்னா, சனி இயற்கை பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சனி பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி எடுத்துரும், புளிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சனி பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும். ஒரு சில பேருக்கு சனினால என்னன்னு தெரியாது, சனி பயிற்சினால என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்து மேலே ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சனி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம். அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கிரகம் தான் சனி பகவான். ஏன்னா சூரியனிலிருந்து தொலைவில், அதாவது சூரியனிலிருந்து லாங்கா, அதாவது சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஒளி கிடைக்காத கிரகம், இருள் கிரகம். சனினால இருட்டு, அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியனா வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாமல் போகுது. சூரியனா தந்தை, சனினா சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர். ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும், சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். சனி பாவகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்தியிலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனிங்கிறது இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு சனி 8ஆம் இடத்துலையோ அல்லது 7.5 சனி 12ஆம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த இப்போ 2ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு கர்மாதாங்க காரணம். சரிங்களா? இதெல்லாம் கர்மக்காரகன் சனி. பொதுவாகவே சனி யாரு? கர்மக்காரகன் சனி. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வர்றதை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனையை சனி கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும். இரவு 9:44 அதாவது இரவு 9:44 மணிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்கு. சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சனி நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வந்துருச்சு, நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? சனி நல்லதும் பண்ணுவார், சனி கெட்டதும் பண்ணுவார். அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே கிடையாது. ஏன்னா சனி நவகிரகங்களையே முதன்மையான பாவகிரகம், நம்பர் 1 பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும், செவ்வாய் மற்ற கிரகமெல்லாம் அப்படி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக கும்பராசி நேயர்கள் பாருங்கள்,
நிறைய நண்பர்கள் வச்சுருப்பீங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி இது 11ஆம் இடம். நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க கும்பராசி நேயர்கள். ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசி நேயர்கள். ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசி நேயர்கள். என்ன காரணம்னா, ஒரு விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ராசி சின்னமே குடம், பானைன்னு சொல்லுவாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க கும்பராசி நேயர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கவே மாட்டாங்க கும்பராசி நேயர்கள். நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க. ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறது வரதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க. ஒரு 4-5 தடவை யோசிச்சு முடிவெடுப்பாங்க. அப்பேற்பட்ட ராசி தான் இங்கே கும்பராசி. நண்பர்கள், இவங்களுக்காக நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்வாங்க. இவங்களும் அதே மாதிரி தான். நிறைய தனக்கு பிடிச்சிருச்சுன்னா நண்பர்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க, எவ்வளோ வேணால் உதவி செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு ராசி கும்பராசி. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறவும் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட கும்பராசி நேர்கள் இருக்காங்க. அது நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும், சரிங்களா? ஏன்னா கும்பராசி நேர்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பீங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பீங்க, சதய நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கும்பராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன கேரக்டர் கண்டிப்பாக பொருந்தும். இப்போ வந்து சனிப்பயிற்சி நம்ம பார்க்கலாம். சனிப்பயிற்சி அதாவது 7.5 சனியில் இருக்கீங்க. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறாரு. நிறைய கும்பராசி நேர்கள், உலகத்தில் இருக்க அத்தனை கும்பராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில் தான் இருக்கீங்க. மன உளைச்சல் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தருக்கு மங்கு சனி நடக்கும், ஒருத்தருக்கு பொங்கு சனி நடக்கும், ஒருத்தருக்கு வந்து அந்திம சனி கடைசி காலத்துக்கு சனி நடக்கலாம், சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயது இருக்கும். இப்போ பொங்கு சனி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கூட ஓரளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லைங்க. ஃபஸ்ட்டு சுற்று சனி வர்றவங்களெல்லாம் படாதுபாடு பட்டுட்டீங்க. பொதுவாகவே கும்பராசி நேர்கள் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. ஏன்னா 2023 பார்த்தீங்கன்னா உங்கள் நேரமே சரியில்லை. 2023, 24 உங்கள் வாழ்க்கையே தலையில மாறிடுச்சு. நல்லது நடக்க கிடையாது, தொடர்ந்து கெட்டதாக தான் நடந்தது உங்களுக்கு. போகிற இடத்துல பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்தது. மன உளைச்சல், மன அழுத்தத்தில் இருக்கீங்க கும்பராசி நேர்கள். வேலையில் பிரச்சனை, உங்களை புரிஞ்சிக்கவே கிடையாது, யாருமே உங்களை புரிஞ்சிக்க கிடையாது. அசிங்கமானப்பட்டீங்க, வேலை செய்கிற இடத்துல அசிங்கமானப்பட்டீங்க. தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கல. ஒரு சில பேருக்கு வேலையாட்களால் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு வேலையே கிடையாது. வேலை இல்லாமல் நிறைய கும்பராசி நேர்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் ஹெல்த்தில் பிரச்சனை. ஒரு சில பேர் பாருங்கள், நிறைய கும்பராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலை இல்லாமல் அப்படிங்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் அப்படி தாங்க போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். என்ன ரிலீஃப்னா, உங்களுக்கு சனி 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். இது பாத சனியாக மாறும் உங்களுக்கு, சரிங்களா? ஜென்மத்தில் இருந்த சனி, ஜென்மம்னா என்ன, உங்கள் ராசி மேலே சனி இருக்குன்னு அர்த்தம். உங்கள் உடம்பு ஃபுல்லாக சனியோட கண்ட்ரோலில் இருந்திருப்பீங்க. மன உளைச்சல், வாய் விட்டு அழுத கும்பராசினியர்கள் ஏகப்பட்ட பேர். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, வெளியே சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி அத்தனை உங்களுக்கு நடந்திருக்கும். வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஏன்டா வாழ்கிறோம், பேசாமல் சூசைட் பண்ணிக்கலாம்ங்கிற அளவுக்கு மனம், அந்த சிந்தனை உங்களுக்கு வந்தது. அது 100% உண்மை. நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம், யாருக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம எதுக்கு வாழணும், இந்த பூமியில் நம்ம எதுக்கு வாழணும், இந்த மாதிரி நிறைய கும்பராசினியர்கள் சிந்திச்சு தான் இருந்தீங்க. இதெல்லாமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க தாங்க செஞ்சுது. ஏதோ நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க மாதிரி தப்பிச்சாங்க. அதாவது 6-8 தசாபுத்தி நடக்காமல் லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க மட்டும் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆனாங்க. ஒரு சில பேர் தான் தப்பிச்சாங்க, தவிர மேக்சிமம் கும்பராசினியர்கள் கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. கஷ்டத்தில் தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் அவங்க வாழ்க்கை கஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பாதசனி இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பாதசனியாக உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஒரு 50% கம்மியாயிரும். பிரச்சனை இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல வரல, 50% கம்மியாகும். ராசிக்கு 2ல் சனி வர்றாரு, மீன ராசிக்கு சனி வர்றாரு, உடம்புல இருந்து அந்த வியாதி கம்மியாயிரும். உங்களுக்கு மன உளைச்சல், மன அழுத்தம் இதெல்லாமே கம்மியாயிரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துறாதீங்க. நான் இது பண்ணித்தர்றேன், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், இல்லை நான் இந்த இடத்துக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகும். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பாகிஸ்தானத்தில் சனி வந்துட்டாலே தேவையில்லாமல் வளவள குலகுலன்னு பேச வைக்கிறது, இல்லை வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகிறது, இதெல்லாம் பண்ணும். அதனால் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். பல்லில் பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். பல் சம்பந்தமான பாதிப்பு, பல்லில் வந்து கிளிப்பு போடுறது, பல்லு பிடுங்கிறது, ரூட் கேனல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கண் சம்பந்தமான பாதிப்பு, கண்ணில் பிரச்சனை, கண்ணில் அலர்ஜி ஏற்படுதுங்க சார், கண் சவந்து போச்சு, இல்லை கண்ணில் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களும்
கும்பராசி நேயர்களுக்கு எட்டி பார்க்கும். அதனால் பல் சம்பந்தமான பாதிப்பும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். உணவு பழக்க வழக்கத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஃபுட் பாய்சன் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். ஒருத்தர் பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் சனி. அப்போது குடும்பம், தனம், வாக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே வேறு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு இந்த பாத சனி கொடுக்கவே கொடுக்காதுங்க. இந்த 2.5 வருஷம் பட்ட கஷ்டம் இதுவே உங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஜென்ம சனி தான் ஒருத்தனை போட்டு ஒரு மனுஷனை போட்டு வாட்டி வதச்செடுக்கும், போட்டு சக்க புளி புளிஞ்செடுக்கும். உங்களை எல்லாமே சனி பண்ணிடுச்சு. என்னென்ன பண்ணக்கூடாது அத்தனை சனி பண்ணிடுச்சு. உங்களை உடம்புல உயிர் மட்டும்தாங்க சார் இருக்குது. மற்ற எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா கட்டத்தையும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சாச்சு. எல்லா நெகட்டிவ் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது பார்த்துட்டோம். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் எங்கள் வாழ்க்கை எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும், எங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லலாம். முழுமையான விடிவு காலம் கிடையாது. ஒரு 50%, ஒரு 50%, ஒரு 50% பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளிவருவீங்க. சரிங்களா? மனுஷனுக்கு 50% பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாலே போதுமே, அதை வச்சே சமாளிக்க முடியுமே. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு இருந்த அந்த தடங்கள் தாமதம் எல்லாம் விலகி ஒரு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும், சொந்த தொழில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும், பார்த்துக்குங்க. பணப்பிரச்சனை வரும். அதனால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? கவனமாக பேசுங்க. தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம். என்ன பேசுகிறீங்களோ, யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசினா போதும். தேவையில்லாத விஷயங்களை பேசி மாட்டிக்க வேண்டாம். நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் அந்த காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? எல்லா கும்பராசி நேயர்களும் அந்த பிரச்சனையிலிருந்து 100% பிரச்சனையிலிருந்து ஒரு 50% மாறப்போகுது. பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறீங்க. நல்லபடியாக இந்த சனி பயிற்சியை, இந்த பாத சனியை நல்ல விதமாக நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.